வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாத்தூர் தொட்டிப்பாலம். இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான வியூவாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். மாத்தூர் தொட்டிப்பாலம் என்ட்ரன்ஸு இதுதான். இந்த பாலத்தை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு ஃப்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு தூணில் அழகாக எல்லாம் டீட்டெயில்ஸாக எழுதியிருக்காங்க. இங்கே பைனாப்பிள், இளநீர், இதெல்லாம் தண்ணி பாட்டில் எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம இதெல்லாம் ஏதாவது தேவை இருந்தால் நம்ம இதை இங்கேருந்து வாங்கிட்டு பாலத்துக்கு போக வேண்டியதுதான். பாலத்தோட தொடக்கம் இதுதான். சைடில் பார்க்கும்போது தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இந்த பாலம் எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த பாலத்தை இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தில் போகிற தண்ணி கம்மியாக தான் இருந்தது. ஆனால் பாலத்துக்கு கீழே போகிற தண்ணியை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் அசந்திட்டோம். இந்த பாலத்துக்கு மேலே இருந்து கீழே பார்க்குறது தான் பிரம்மாண்டமாக இருந்தது. பாருங்கள், நீங்களே பாருங்களேன், என்ன அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது அப்படிங்கிறது. தண்ணி ஏகப்பட்ட தண்ணியாக இருந்தது. மேலே இருந்து பார்க்கும்போது தண்ணி நிறைய இருந்தது பார்த்தோம். ஆனால் கீழே பார்க்கும்போது தான் தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. தண்ணி நிறைய தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. டேமில் உள்ள தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சைடு போக முடியல. முன்னாடி இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போகிறதுக்கான பாதை இருந்தது. இப்போ தண்ணி ஃபுல்லாக போகிறதுனால அந்த பாதையை பார்க்க முடியல. இது குழந்தைகளுக்கெல்லாம் விளையாடக்கூடிய பூங்கா. இது பாலத்திலிருந்து கீழே போகக்கூடிய பாதை. அங்கிருந்து இறங்கி கீழே போகலாம். கீழே பூங்கா இருக்குது. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் திருவட்டார் பக்கத்தில் இருக்குது. திருவட்டார்லேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தான். நீங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்துடலாம். தக்கலையிலேருந்து வரதா இருந்தால் 15 கிலோமீட்டர் வரும். மார்த்தாண்டத்திலிருந்து நீங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலம் வரதா இருந்தால் ஒரு 11 கிலோமீட்டர் வரும். இந்த இடம் இந்த இடத்துல முன்னாடி குளிப்பாங்க. இப்போ நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. அதனால் இப்போ குளிக்க முடியாது. மற்ற தண்ணி இல்லாத நேரத்தில், கொஞ்சம் தண்ணி வரக்கூடிய நேரத்தில் இதில் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே குளிக்கக்கூடிய அமைப்பான இடமா இந்த இடம் இருக்கும். இப்போ தண்ணியோட ஃபோல்ஸில் குளிக்கிற இதுதான் தர பாலம். இந்த பாலத்திலோடி அந்த சைடும் போகலை. நமக்கு இப்போ போக முடியாது. இந்த சைடில் இருந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் குளிக்க முடியாது நமக்கு.
இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. மொபைல் எதுவும் கீழே தப்பி தவறி விழுந்துடக்கூடாது. அதேமாரி ஃபோட்டோஸ் எடுக்கும்போதும் இந்த தூண்ல எல்லாம் ரொம்ப சாஞ்சு நின்று எடுக்காதீங்க. ரொம்ப கவனமாக எடுக்கணும். குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது இந்த பாலத்து பக்கத்தில் மெதுவாக பேரண்ட்ஸு கையை பிடிச்சிட்டு தான் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும். பாதுகாப்பான இடம் தான், இருந்தாலும் நம்ம ரொம்ப கேராக இருக்கணும். பாலம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிஞ்சு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பைனாப்பிள் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. 4 எண்ணம் 5 எண்ணம் ₹100 அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம், அடுத்து கிளம்பிட்டோம். மேலும் நிறைய வீடியோகள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.